1975-77 காலகட்டங்கள் சுதந்திர இந்தியாவுடைய இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த காலகட்டங்களில் தான் இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லக்கூடிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த அவசர நிலை யார் பிரகடனப்படுத்தினா அப்படின்றதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அவசர நிலையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில மோசமான சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மோசமான சட்டத்திட்டங்கள் தான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துடைய குரல் வலையே எமர்ஜென்சி காலங்களில் கட்டி போட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒருவேளை நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் கூட, ஆனால் இந்த மாதிரி ஏற்றப்பட்ட ஒரு சில மோசமான சட்டத்திட்டங்கள் தான் இந்தியாவுக்கு ஒரு சில அரசியல் தலைவர்களையும் ஆளுமைகளையும் பத்திரிகையாளர்களையும் அடையாளம் காட்டி கொடுத்துருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சட்டம் கூட எந்த மாதிரி தலைவர்களை அடையாளம் காட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1971 வருஷம் மே மாதம் 7ஆம் தேதி மக்களவையில் ஒரு சட்ட மசோதா கொண்டு வரப்படுது. இந்த சட்ட மசோதா மக்களவையில் விவாதம் செய்யப்பட்டு 1971 வருஷமே ஜூலை 2ஆம் தேதி ஜனாதிபதியோட ஒப்புதலோட சட்டமாக நிறைவேற்றப்படுது. இயற்றப்பட்ட அந்த சட்டத்துடைய பெயர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971, அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. மிசா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற இந்த சட்டம் அப்படிங்கிறது 1971 கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த மோசமான சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1975 மற்றும் 77 காலகட்டங்களில் எமர்ஜென்சி பீரியடில் அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசு தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு பின்னாட்களில் அமைக்கப்பட்டிருந்த ஷா கமிஷன், இஸ்மாயில் கமிஷன் போன்ற கமிஷன்லாம் பின்னாட்களில் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த சட்டத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எந்தவித அனுமதியின்றோ முன்னறிவிப்பின்றோ கைது செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி இருக்கிறதுனால 1975 காலகட்டங்களில் நிறைய அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள்னு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்தியா முழுக்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அரசு கைது செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த கொடுமையான மிசா அப்படிங்கிற சட்டம் இந்தியா முழுக்க அமலில் இருந்த காலம் அது. இந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இறந்தவங்க, அதே மாதிரி சிறையிலிருந்து மீண்டு வந்தவங்க, இவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் உள்ள அரசுகள் இவங்களுக்கு பென்ஷன் கொடுத்து, இவங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் கொடுத்து இவங்களை ஒரு மிகப்பெரிய சாம்பியன்ஸாக பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி மிசாவில் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்களை அவங்கள கௌரவிக்கும் விதமாக அவங்கள தனியாக அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்காக அவங்கள லோகதந்திர சேனானி, ஐயோ ஹிந்தியில் சொல்லிட்டனோ, அதாவது லோகதந்திர சேனானி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக காவலர்கள் அப்படின்னு இந்தியா முழுக்க அவங்கள அடையாளப்படுத்தி அந்தந்த மாநில அரசுகள் அவங்களுக்கு கௌரவம் அளித்தாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் இந்த மிசாவால் துன்புறுத்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். 1976 வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி சென்னை கோபாலபுரம் இல்லத்துக்கு போலீஸார் போகிறாங்க. அங்கே இப்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அவர் அங்கே வீட்டில் இல்லை அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரிய வருது. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை திரு மு. கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பையன் இங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும், அவர் கட்சி பணிக்காக மதுராந்தகம் வரையும் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் போலீஸாருக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் 2 நாளில் திரும்பி வந்துடுவார், வந்த உடனே நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தைரியமாக போலீஸார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு முன்னாள் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் போயிருந்த தன்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தொலைபேசி வாயிலாக இந்த மாதிரி போலீஸ் போன விவரங்களை அவர்கிட்ட சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயாராக இருங்க, நீங்கள் என்ன நேரத்தில் வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 பிப்ரவரி 2ஆம் தேதி மதுராந்தகத்திலேருந்து கட்சி பணியை முடிச்சுக்கிட்டு கோபாலபுரம் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை போலீஸ் கைது செய்கிறாங்க. போலீஸ் கைது செய்யும்போது அவருடைய தந்தையான திரு மு. கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக போங்க, போயிட்டு திரும்ப வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் அவருக்கு சொல்லி அவரை சிறைக்கு அனுப்புகிறார்.
திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சி பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள்னு தமிழ்நாடு முழுக்கும் இருந்தவங்க எல்லாரையும் மெட்ராஸில் உள்ள சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் மற்றும் இன்னும் இதர 7 கட்சி பிரமுகர்களில் பிளாக் நம்பர் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய டார்ச்சர் செல், அதாவது டார்ச்சர் கேம்ப் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லில் 7 பேரையும் அடைச்சி வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மிசா கைதிகள் வந்து நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கிற விஷயங்களை உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவரித்து எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதாகவும், குறிப்பாக மிட் நைட் வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு நேரத்தில் தான் அதிகப்படியான தொந்தரவுகள் வந்து போலீஸார் வந்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்டவங்களுக்கு கொடுத்ததா அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதி திரு ஸ்டாலின் உட்பட கட்சியில் யார் யாரெல்லாம் அந்த செல்லில் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் போலீஸ் வந்து அடித்து துவைச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய நெஞ்சில் ஷூ வச்சு மறிக்கிறது, காலால் வயிற்றில் எட்டி ஒதிக்கிறது, ஃபிசிக்கலாக அவங்கள டார்ச்சர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிட் நைட் வெல்கம் அப்படிங்கிறத வந்து போலீஸார் ரொம்பவே தீவிரமாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராட்டங்களை வந்து மேற்கொண்டாங்களோ அவங்க எல்லாரையுமே ஃபிசிக்கலாக போலீஸ் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் கேம்ப் பற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் நிறைய பேர் தங்களுடைய புத்தகங்கள்லையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட திரு ஸ்டாலின் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக இந்த பிளாக் நம்பர் 9ல் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டார்ச்சர்ஸை போலீஸ்காரங்கிட்ட வந்து அனுபவிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட திரு ஸ்டாலின் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா சிறையில் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிளாக் நம்பர் 9 சொல்லக்கூடிய இந்த டார்ச்சர் கேம்பில் இருந்த ஸ்டாலின் உட்பட பலரை வந்து போலீஸார் ஜூலை 20ஆம் தேதி ரொம்பவே கொடூரமாக தாக்குதல் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை வயிற்றில் எட்டி ஒதிக்கிறது, காலால் மிதிக்கிறது போன்ற சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் என்னென்ன மாதிரியான சித்திரவதைகளுக்கு வந்து போலீஸார் ஆளாக்குனாங்க அப்படிங்கிற விஷயங்களை தொகுத்து எழுதியிருக்கார். அன்றைய நாட்களில் திராவிட கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களாக அங்கே இருந்த ஒரு சிட்டிபாபு, ஆற்காடு வீராசாமி, வேழவேந்தன், NVN செல்வம், அதே மாதிரி MR ராதா போன்றவர்கள்லாம் அவங்களோட சிறையில் இருந்ததாகவும், அதே மாதிரி திரு சிட்டிபாபு அவர்கள் ஒரு மனித கேடயமாக இருந்து திரு ஸ்டாலின் அவர்களை எந்நேரமும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அங்கே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்ததையும் திரு ஸ்டாலின் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார். கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்த்திங்கன்னா சிறைக்குள்ளவே மிசாவில் கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் உட்பட பல தலைவர்கள் வந்து சிறையிலேயே இருந்திருக்காங்க. இதில் தனக்கு மனித கேடயமாக இருந்த திரு சிட்டிபாபு அவர்கள் பார்த்திங்கன்னா போலீஸருடைய டார்ச்சர் தாங்காமல் போலீஸருடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கார். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் கழித்து 1977 மார்ச் 21ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறார். இந்த மிசாவில் கைது செய்யப்பட்டதில் பல பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிறைக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர் அவங்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில டேட்டாவும் இருக்குது. குறிப்பாக கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜனுடைய வழக்கு எப்படி வந்து ஒரு லாக்அப் டெத்து ஆகி அவர் வந்து இறந்துறாரு அப்படிங்கிற விஷயங்களை அவருடைய தந்தை ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் மூலயமா கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி ராஜன் போல பல ராஜன்கள் இந்தியா முழுக்க வந்து இந்த மிசா அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலயமா பாதிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1977 இஸ்மாயில் கமிஷன் அப்படிங்கிற கமிஷனை திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நியமிக்கிறார். இந்த கமிஷன் மூலயமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக மிசாவால் கைது செய்யப்பட்டவர்கள் என்ன மாதிரியான துன்பத்துக்கு வந்து ஆளானாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த கமிஷன் சேகரித்து அதை திரு எம்ஜி ராமச்சந்திரனுடைய அரசுக்கு அனுபவித்த துன்பங்களை அறிக்கையாக வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் 1977 எப்படி இஸ்மாயில் கமிஷன் அமைக்கப்பட்டதோ அதே மாதிரி 1978 ஜனதா ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறமா ஷா கமிஷன் அப்படிங்கிற கமிஷனும் வந்து இங்கே நியமிக்கப்படுது. ஷா கமிஷன் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மிசாவால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய நிலைமைகள் என்னவா இருந்தது அப்படிங்கிற முழு விவரங்களையும் அந்த ஷா கமிஷன் அறிக்கையாக வெளியிட்டிருந்தது. ஆனால் பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஷா கமிஷன் அறிக்கையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது பெருமளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு சில கிரிட்டிசிசம்லாம் பின் நாட்களில் எழத் தொடங்குச்சு. குறிப்பாக அவர் பெயர் குறித்தான எந்த ஒரு தகவலும் ஷா கமிஷன் அறிக்கையில் சொல்லப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்க்கட்சியினரால் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஷா கமிஷனுடைய இந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது குறிப்பிடலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கட்சியினர் ஒரு பேசும் பொருளாக பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தனிப்பட்ட குற்றச்செயலுக்காக தான் அவர் வந்து சிறையில் வந்து 1 ஆண்டு இருந்தார்,
அவருக்கும் இந்த மிசாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு சில எதிர்க்கட்சியினர் வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தொடர்ச்சியாக போராடின நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இங்கே நம்மளுடைய சுதந்திர வேட்கையை குறைக்கணும்னு நிறைய முயற்சி செஞ்சாங்க. நிறைய சட்டத்திட்டங்களை வந்து இங்கே அமல்படுத்தி நம்மளை அடக்க முயற்சி செஞ்சாலும், அதாவது அகிம்சை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வந்து நம்முடைய இந்தியர்கள் கையில் எடுத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனியை வந்து நம்மளை வந்து எட்ட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவுடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் கூட நிறைய சட்டத்திட்டங்கள், மக்களுடைய குரல் வலைகளை நெருக்கிற சட்டத்திட்டங்கள், ஜனநாயகத்தினுடைய குரல் வலைகளை நெருக்கிற சட்டத்திட்டங்கள் இங்கே வந்திருந்தாலும் மக்கள் வந்து அதுக்கு எதிராக போராடுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த மிசா சட்டம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமையுது. மிசா சட்டத்தின் மூலமா கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஒருவேளை உயிரிழந்தவங்க இவங்க எல்லாரையும் அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை லோகதந்திர சேனானி, அதாவது ஜனநாயக காவலர்கள் அப்படின்னு இவங்களை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இவங்களுக்கு தனியாக ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமும், அதே மாதிரி இவங்க சிறையில் இருந்தப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில பாதிப்புகளுக்கான காம்பன்சேஷனும் இன்னைய வரைக்கும் ஒரு சில மாநில அரசுகள் கொடுத்து வந்துட்டுருக்கு. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.